துரையை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ரத்தினவேலு என்ன பண்ணுவார்னா, அவர் வெளியே கொண்டு வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுவார். துரை அதுக்கு நன்றி சொல்கிற விதமாக வீட்டுக்கு போய் நன்றி சொல்லுவார். நன்றி சொல்லி முடித்தோடனே பேட்டைக்கார வீட்டுக்கு வருவார். பேட்டைக்கார வீட்டுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவார்னா, பேட்டைக்காரன் அவனை நம்பாத, அவனை பற்றி உனக்கு தெரியாது அப்படி சொல்லுவார். துரை அதுக்கு என்ன சொல்லுவார்னா, கூட இருக்கிறவங்க யாருமே எனக்கு உதவல, அவர் தான் அந்த நிமிஷத்துக்கு வந்து என்னை உதவுனார். ஸோ இந்த கான்வர்சேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, பேட்டைக்காரனுக்கும் துரைக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். துரை உடனே கோச்சிட்டு போயிடுவார். அதுக்கு அப்படியே அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா, பேட்டைக்காரனும் தனுஷும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. தனுஷ் வந்து சைக்கிளை ஓட்டிகிட்டு வருவார். இப்போ பேட்டைக்காரர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இதுக்கப்புறம் நீயி நான் ஐயூப் அப்படின்னு சொல்லுவார். கரெக்டாக அந்த நீயும் நானும் சொல்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, தனுஷோட சைக்கிள் செயின் அவுந்துடும். ஸோ இது இன்டெரக்டாக மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் படத்தில் வந்து தனுஷுக்கும் பேட்டைக்காரனும் நடுவில் தான் ஒரு பெரிய கிளாஸே வரும். ஸோ அதனால அதை மீன் பண்ணுற மாதிரி ஒன்றா இருக்க மாட்டாங்க அப்படின்றத நீயும் நானும் சொல்கிறப்ப செயின் ஒரு மாதிரி மெட்டஃபரிக்கலாக இன்டெரக்டாக கன்வே பண்ணி